தம்பி, நாய்க்கு நாங்க பேர் வைப்போம், பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நாய்க்கு பேர் வைப்போம், ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பார்க்கன்றதுனால நாங்க சொல்றது இல்லை. எங்க மரபுல பின்னால இருந்து வந்தவங்களை பார்த்து இப்ப எல்லாரும் கேட்கற மாதிரி நாயை நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுருக்காங்க. எங்க போனாலும் செய்தித்தாள பிரிஞ்சா நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு தான். பஞ்சாப்ல இப்போ 3 மாசத்துக்கு முன்னால இதுல பதிவு செய்யறேன் நான், போட்டோம், இந்த பேச்சு எங்க போகுதோ போட்டோம். ஹைகோர்ட் இருக்குல்ல, பஞ்சாப் ஹைகோர்ட், அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க. பஞ்சாப்ல யாருக்காவது நாய் கடிச்சா அத தெரு நாயா இருந்தா அரசாங்கம் கொடுக்கணும், வீட்டு நாயா இருந்தா ஓனர் கொடுக்கணும். என்னன்னா, எவ்வளோ இன்ச்சு சதை காயப்பட்டிருக்குதோ ஒரு இன்ச்சில் 1 மில்லி மீட்டருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. போட்டி என்பது ஒருத்தன் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க, எல்லாருக்கிட்டையும் பலூன் கொடுத்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் எவன் பலூனை வச்சிருக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டார். 5 நிமிஷம் உங்களுக்கு டைம். ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்களேன், 5 நிமிஷத்துல அதுவே உடஞ்சிருச்சு. இன்னொருத்தன் என்ன அந்த உடஞ்சிருச்சு இல்ல, அவன் என்ன பண்ணா, பின்ன எடுத்து அடுத்த குத்திட்டான். எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி பண்ணிட்டாங்களா. ஒருத்தன் மட்டும் கையில வச்சுட்டு இருக்கும்போது துரத்தி ஓடுறாங்க ஒருத்தன், அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு. அந்த வீடியோல கடைசியா அந்த மோட்டிவேட்டர் சொன்னார், நான் யாரிடத்தில் கையில் கடைசி வரைக்கும் பலூன் இருக்கிறதோ அவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்று தானே சொன்னேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருந்தால் எல்லோரும் ஜெயித்திருக்கலாம் தானே. இயற்கையால் விபத்து நேரிடுகின்றவர்கள் தவிர அடுத்தவர்களால் தோற்கடிக்கப்படுகின்றவர்கள் குறைகின்ற காலம் எப்பொழுது நமக்கு வரும்? பொறாமைங்கிறது என்ன தெரியுமாங்க? அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்து வைத்தறிச்சல் படுறோமே, அது பொறாமை இல்லை. அது எல்லாருக்கும் இருக்கும், வாழணுங்கிற ஆசை. ஆனால் யார் ஒருவன் அடுத்தவன் தோற்று போனால் சந்தோஷப்படுகிறார்களோ அவன்தான் பொறாமைக்காரன். தம்பி ஒரு நாய் பத்தி சொன்னான். தம்பி, நாய்க்கு நாங்க பேர் வைப்போம், பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நாய்க்கு பேர் வைப்போம், ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பார்க்கன்றதுனால நாங்க சொல்றது இல்லை. எங்க மரபுல பின்னால இருந்து வந்தவங்களை பார்த்து இப்ப எல்லாரும் கேட்கற மாதிரி நாயை நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுருக்காங்க. எங்க போனாலும் செய்தித்தாள பிரிஞ்சா நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு தான். பஞ்சாப்ல இப்போ 3 மாசத்துக்கு முன்னால இதுல பதிவு செய்யறேன் நான், போட்டோம், இந்த பேச்சு எங்க போகுதோ போட்டோம். ஹைகோர்ட் இருக்குல்ல, பஞ்சாப் ஹைகோர்ட், அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க. பஞ்சாப்ல யாருக்காவது நாய் கடிச்சா அத தெரு நாயா இருந்தா அரசாங்கம் கொடுக்கணும், வீட்டு நாயா இருந்தா ஓனர் கொடுக்கணும். என்னன்னா, எவ்வளோ இன்ச்சு சதை காயப்பட்டிருக்குதோ ஒரு இன்ச்சில் 1 மில்லி மீட்டருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. சென்னையில் மட்டும் 2 லட்சம் நாய் சுத்துது, எல்லாரையும் தான் கடிச்சிட்டு இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாய் அப்படின்ற சொல்றோம்ல, நான் ஒரு குணத்துக்காக சொல்றேன். அது நாய்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு, உயிரினங்கள் கிட்ட அது இருக்கு. இந்த தலைமுறை அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலை தான். என் பாட்டியிடம் என் தாத்தாவிடம் இருந்த அந்த இயற்கையோடு ஒன்றிய உணர்வு இன்றைக்கு இயற்கை இடத்தில் இருப்பது போல் மனிதர்களிடத்தில் இல்லையோ என்கின்ற கவலையோடு நான் 2 விஷயத்தை நான் பதிவு செய்றேன். நம்ம எங்க போறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இங்க என்னுடைய தோழி இருக்கிறாள், புனிதா கணேசன், பெரிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர். அவங்க
சாதாரணமாவே மூலிகை மருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுன்னா கூட அவங்களுக்கு மூலிகை மருந்து சொல்லிடுவாங்க. நல்ல சமைப்பாங்க. இந்த மூலிகை மருந்து இருக்குல்ல, இந்த இயற்கையோடு ஒன்றிணைக்கக்கூடிய திறன், அந்த மனம் படைத்தவர்கள் தான் தஞ்சையில் வாழக்கூடிய நிறைய பேர். இந்த தஞ்சைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நான் தமிழ் படித்தவள். மருத நிலம் உங்களுடையது. நீங்கள் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள் நீங்கள். பாருங்க, அந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் ஜியோகிராபிக்கல் சேனல்ல வருது. நாமெல்லாம் எங்க போறோங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜியோகிராபிக்கல் சேனல்ல ஒருத்தர் என்ன பண்றான், இலைய பின்றான். கொஞ்ச நேரம் தான் வருது அந்த வீடியோ. இலைய பின்றான், பின்னி ஒரு போர்வை பண்றான். போர்வை பண்ணி ஒரு ஆற்றினுடைய ஒரு திட்டு மேல உட்காந்துக்கிட்டு அந்த போர்வையை முழுக்க போத்திக்கிறான். ஒரு கேமரா வைக்கிறான். இயற்கையை படம் பிடிக்கிறான். அவன் கேமராவை அப்படி பார்த்துட்டு இருக்கிறது, இன்னொருத்தன் அவனை கேமரா எடுத்துட்டு இருக்கான். சரியா? ஒரு நார பறந்து வருதுங்க. இறந்து போன 86 அகவை பத்மபூஷன். நாங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொன்ன மாபெரும் அறிவுரை இது. சாதாரணமா தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருக்குமே எங்க போறோம்னே தெரியலீங்க. யாருக்குமே தெரியாது நம்ம எங்க போறோம்னு. ஆனா ஓட்டம் மட்டும் நிக்கவே இல்லை. தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்க போறோம்னு கேட்டு உங்க எல்லார்கிட்டயும் கேட்கிறேன், யாருங்க பெரியாள்? என் பையன் பெரியாள், அவனை என் பொண்ணு பெரியாள் அப்படின்னா என்னப்பா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கிடலாமா? சார் கிட்ட கேட்கிறேன், ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் பெரியாளா சார்? எல்லாரும் பெரிய ஆட்களா சார்? போலீஸ்காரங்களா ஆக்கிடலாமா? பேராசிரியர் ஆக்கிடலாமா? இல்ல இந்த மாதிரி ஆசிரியர் ஆக்கிடலாமா? யாருங்க பெரியாளு? எங்கெங்க போறாங்க? ஒருத்தன் சொன்னான், எந்த ஒரு மனிதனால் 4 பேருக்கு நன்மை நடக்குதோ அவன் பெரியாள். அவன் எந்த துறை சார்ந்தவனாக இருக்கட்டும். 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, நீ பெரியாள். மூசா ரசா சொன்னார். ஐன்ஸ்டீன் சொன்னாங்கல்ல, ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு விஷயம், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு படம், அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா, ஐன்ஸ்டீன் சொன்னது இது, இந்த படம் அல்ல அந்த கதை, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கலாம்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அது ஒரு பிசிக்ஸ் பேஸ்டான ஒரு படம். அது ரொம்ப டெப்தா பார்த்தா பிசிக்ஸ் பேஸ்டான ஒரு படம் அது, ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். நாம எல்லாம் அது ஒரு காமிக்கா தான் பார்ப்போம், ஒரு ஃபேரி டேலா தான் நம்ம பார்ப்போம், டிஸ்னி வேர்ல்டுடைய ஒரு படமா தான் பார்ப்போம். இல்ல ஒரு காட்சி மட்டும் இருக்கும், உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். போக பயமா? இத தனியா விட பயம். அதான் உண்மை. ஆலிஸ் ஓடும் பொழுது ராணியும் ஓடுவா. ஓடிக்கிட்டே பின்னங்கால் பிடரியில் பட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலிஸ் கேப்பா, குயின் வேர் வி ஆர் கோயிங், எங்கே போகிறோம்? ராணி சொன்ன பதில் தான் சூப்பர், வி ஆர் நாட் கோயிங் எனிவேர். நாம் எங்கேயும் போகவில்லை. எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம்? இதுதான் தோழமைகளே பதில். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலை தெறிக்க ஓடியாக வேண்டும். அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெள்ளை ராணி. ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில தெளிவு, கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். நம்ம குழந்தைகள் அலர்ட்டா இருக்குதா? அலர்ட்டான படிப்பை நம்ம கொடுக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள் கிட்ட இருந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட இருக்கா? நான் பிஆர்ஓவா உட்கார்ந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு அட்மிஷன் கேட்குது காலேஜ்ல. ஸ்கூல்ல எங்க போங்க என்ன, நான் பக்கத்துல எங்க ஸ்கூலு, இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மேடம் கேட்கிறாரு உங்க அப்பா. எங்க ஸ்கூல் நான் எப்படி சொல்றது? நீங்க போய் பாருங்க, உங்க குழந்தைக்கு ஏத்ததா இருந்தா சேர்த்துக்கோங்க. ஒரு கேள்வி கேட்டாருங்க, ஆடி போன நான். என் குழந்தைய நான் அங்க சேர்க்கிறேன், அங்க நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா?
நான் இப்படி சொன்ன சரியா சொல்லியிருக்கேன் நான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது உங்க குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு பிராக்டிஸ் பண்ணா அந்த குழந்தை லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? குழந்தைகள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை, குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காக குழந்தைகளாக இருக்கிறார்கள். குழந்தை கிட்ட இருந்து பறிச்சிட்டோமே. எங்க 1.5 வயசு குழந்தை அடிக்குதுங்க அம்மாவை கோவத்துல. அந்த அம்மா சிரிக்குதுங்க. எங்க அம்மாவா இருந்தா உதட்டுல பளிச்சுன்னு ஒரு அடி விழும், தொடையில ஒரு கிள்ளு விழும். இப்படி பார்த்தாலே நடுங்கி உள்ள போயிருவோம் நாங்கெல்லாம். இன்னைக்கு பார்த்தா என்ன அப்படிங்குது. எங்க அம்மா அழுதா இன்னைக்கோங்க, நான் சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு இங்க நடுக்க வந்து என் கண்ணுல கண்ணீர் வந்துருதுங்க. எங்க அம்மாக்கு 80 வயசுங்க. அன்னைக்கு ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் வேற என் பையன் கேட்கறான், வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில. நான் அப்படி பார்த்தேன். சொல்லாத எனக்கு, நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? என்கிட்ட நீ இப்படி பேசுறியே, உன் பிள்ளை உன்கிட்ட எப்படி பேசும்? அவங்கள நம்ம எப்படி வளர்த்து விட போறோம்? எங்கே போகிறோம்? பாண்டிங் இருக்கா இன்னைக்கு? அப்பா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே, அம்மா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே, இன்னைக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இப்படி சொல்றேங்க. 12 ரொம்ப ஓப்பனாவே சொல்றேங்க. 12 வயசுல நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுங்க. எங்க அப்பாவுக்கும் பிறந்தது 5 பிள்ளைங்க நாங்க. எனக்கு 12 வயசு தான், எனக்கு கீழே 2, எனக்கு மேல 2. வயசை பார்த்துக்கோங்க, 3 வயசு தான். எல்லாம் பச்சை பிள்ளைங்க, பசிக்கோங்க எல்லாருக்கும். வேலையில ஒரு நாள் 5 ரூபாய் தான் கொடுப்பாரு அப்பா, வாரத்துக்கு 50 ரூபாய் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா எங்க அம்மா ஒருபோதும் என்னுடைய தந்தையாரை பொருளாதார சூழல் காட்டி எங்களுக்கு முன்னால் சண்டையிட்டதே கிடையாது. இது என் இறை மீது ஆணையா நான் சொல்றேன். மரியாதை குறைவா பேசினதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட முக்கியமானது 5 பிள்ளைங்களுக்கும் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் அவன் இருப்பது. அந்த வேல்யூஸை இன்னைக்கு நாம நம் குடும்ப குழந்தைகள் கிட்ட கொடுக்கிறோமா? அம்மா ஒரே சண்டையா இருக்குமா? கல்யாணம் 10 நாள் தானடி ஆச்சு, அப்படிதான் இருக்கும். அம்மா வெளிநாட்டுல இருக்கிறேன் இல்லம்மா, யாரும் இல்லம்மா, கூட பயமா இருக்குமா, எல்லாம் சரியா போயிரும்பா. சரி இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுச்சு. சண்டையாவா இருக்கு இன்னைக்கு? வாழ்க்கையில் எல்லோரும் பிரிந்து கிடக்கிறார்கள். எல்லோரும் பொருள், தன்னை தானே மதித்துக் கொள்ளுதல்ங்கிற லெவல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்காசிட்டி வரத்துக்குள்ள நம் உறவுகளை, நம் இயற்கையை, நம் விழுமியங்களை, நம் இலக்கியங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் உணவு நேரத்தில், ஓய்வு நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சனியனை கொஞ்சம் மூடி வச்சுட்டு புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் என் உறவுகளை. இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நாம் பல நேரங்களில் நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம் தானே. நேற்று கூட ஆடி வெள்ளி பிரதோஷம், கரெக்டா சொன்னா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈஸ்டர் வந்தது, 40 நாள் லேந்து நாட்கள் இருந்தீங்களா? அதுக்கு முன்னால வந்தது ரம்ஜான், 30 நாள் நோன்பு இருந்தோமா? எல்லாருக்கும் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் நோன்பு இருக்கோம்ல. நான் ஒரு நோன்பை கத்து கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல இருங்க. இதை பயன்படுத்தாம இருங்க. முழிப்பா இருக்கும் போது 2 மணி நேரம் பாருங்க, வித்தை நடக்கும். நாங்க இந்த நேற்று ஒரே என்ன எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க. என்ன, நேற்று இரவு எனக்கு அமெரிக்கால இருந்து ஒரு கால், கரெக்டா கட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன், 7 மணிக்கு தான் ஓபன் ஆகும். 10 மணிக்கு மேல பேச முடியாது. என்னுடைய ஸ்கிரீன் டைம் முதல்ல 13 மணி நேரம் இருந்தது, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு. இப்ப என்னுடைய ஸ்கிரீன் டைம் 2 hours. 2 மணி நேரத்திற்கு மேல் நான் இந்த தொலைபேசியை பயன்படுத்துவதில்லை. மற்ற விஷயங்களுக்காக என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறேன். என் உடல் நலம், என் புத்தி நலம், என் குடும்ப நலத்திற்கு என்னிடத்தில் இப்பொழுது நேரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அனுபவத்தில் சொல்கிறேன் நான். நமக்கு பல நேரங்கள்ல எங்கே எந்த வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வதுன்னு தெரியல. பிரிட்டோ கிட்ட நான் கேட்டேன், தம்பி உன் வாழ்க்கை இலக்கு என்ன? ரொம்ப குறைவான பேர் தான் அந்த பதில் சொல்லி இருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீக்கரா வரணுங்கிறது என்னுடைய இலக்கு மேடம்னு சொன்னான் தம்பி. அப்ப அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு.
வருகிறான், காலம் தள்ளி போகிறதெல்லாம் வேற. ரேஸ்ல இருக்கிறானா இல்லையா? நடுவரா உட்கார்ந்து இருந்த என் பக்கத்துல உட்கார்ந்து சேர் போட்டு உட்கார்ந்தானா இல்லையா? எங்கே போகிறோம் என்பதை ஒருவன் ஒருத்தி மிக தெளிவாக தெரிந்து, யாரும் யாருக்கும் போட்டி இல்லைங்க. யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. பேச்சுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே எல்லாம் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசினால்தான் மக்கள் பேச்சுத்துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அதனால நான் மட்டும் நல்லா பேசணும்ன்றது இல்ல, 999 பேரும் நல்லா பேசணும். இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் போட்டி என்பது. ஒருத்தன் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க, எல்லாருக்கிட்டையும் பலூன் கொடுத்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் எவன் பலூனை வச்சிருக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டார். 5 நிமிஷம் உங்களுக்கு டைம். ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்களேன், 5 நிமிஷத்துல அதுவே உடஞ்சிருச்சு. இன்னொருத்தன் என்ன அந்த உடஞ்சிருச்சு இல்ல, அவன் என்ன பண்ணா, பின்ன எடுத்து அடுத்த வந்து குத்திட்டான். எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி பண்ணிட்டாங்களா. ஒருத்தன் மட்டும் கையில வச்சுட்டு இருக்கும்போது துரத்தி ஓடுறாங்க ஒருத்தன், அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு. அந்த வீடியோல கடைசியா அந்த மோட்டிவேட்டர் சொன்னார், நான் யாரிடத்தில் கையில் கடைசி வரைக்கும் பலூன் இருக்கிறதோ அவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்று தானே சொன்னேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருந்தால் எல்லோரும் ஜெயித்திருக்கலாம் தானே. இயற்கையால் விபத்து நேரிடுகின்றவர்கள் தவிர அடுத்தவர்களால் தோற்கடிக்கப்படுகின்றவர்கள் குறைகின்ற காலம் எப்பொழுது நமக்கு வரும்? பொறாமைங்கிறது என்ன தெரியுமாங்க? அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்து வைத்தறிச்சல் படுறோமே, அது பொறாமை இல்லை. அது எல்லாருக்கும் இருக்கும், வாழணுங்கிற ஆசை. ஆனால் யார் ஒருவன் அடுத்தவன் தோற்று போனால் சந்தோஷப்படுகிறார்களோ அவன்தான் பொறாமைக்காரன். அந்த பொறாமை இல்லாமல் நாம் இருப்போமா? நான் தீர்வு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பாய்ஸ் இருக்கிறீங்க, அந்த பாய்ஸ்க்கு சொல்றேன், கோபப்படுவது அல்ல தம்பி வீரம். எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? டே அப்பா சொல்லட்டுமா, உன் அம்மா நான் சொல்கிறேன், கோபப்படுவது அல்ல வீரம். எவன் ஒருவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வீரன் என்பதுதான் தமிழ் மரபு. கோபத்தை வெளிப்படுத்துபவன் இல்லை. நான் இப்படி இந்த கருத்தை சொல்லி 8:18 2 நிமிடங்களில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன். காதுகளில் இலை விரித்து நல்ல சொல் கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள். இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது நான் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, மேடம் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுது மேடம், ஆனா உங்களை மாதிரி பேசணும்னா என்ன மேடம் பண்றது? என்ன பதில் சொல்ல முடியும் அவர்களுக்கு? நான் சொல்லட்டுமா? பயிற்சி தான். பயிற்சி எப்படி எடுக்க வேண்டும்? பயிற்சி என்பது பணம் தொடர்பானது அல்ல. ஒரு பாக்ஸிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் 1000 ஸ்ட்ரோக் அடிச்சு பழகாத, ஒரே ஸ்ட்ரோக் 1000 முறை அடிச்சு பழகுன்றான் ப்ரூஸ்லி. பேசி பேசி பழகுங்க, எழுதி எழுதி பழகுங்க, சமைச்சு சமைச்சு பழகுங்க, டிரஸ் அணிவதை செய்து செய்து பழகுங்கள், படித்து படித்து பழகுங்கள், உயர்வதற்கு என்ன வேண்டும் என்பதனை நினைத்து நினைத்து பழகுங்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாங்க, வெரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் போல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க வேறு கிடையாது. ஆனால் நாம் அயல் நாட்டு மோகத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோம். அயல் நாட்டில் ஒரு நீதி கதை சொல்லப்படுகிறது, உழைப்பு. இந்த உழைப்புங்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சுரண்டல் இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உழைப்பை சுரண்டுபவனை விட மிக மிக கொடூரமானவன் நம் நேரத்தை சுரண்டுபவன். நேரத்தை சுரண்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். ஒரு டைம் நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்களா, இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். எதை செய்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னா, அயல் நாட்டுக்காரன் ஒரு கதை சொன்னான், வெட்டுக்கிளிக்கும் எறும்புக்கும் ஒரு நட்பு இருந்தது. வெட்டுக்கிளி உட்கார்ந்துட்டு இருந்தது, மழை பெஞ்சது, வெட்டுக்கிளியால பறக்க முடியல, பசியில வாடி இருந்தபோது எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு, பசிக்குது, ஒரே ஒரு நெல்மணி கூட பிச்சை. எறும்பு பார்த்துச்சு, அறிவில்லை உனக்கு? உழைச்சியா நீ? தின்னுட்டே இருந்த, உழைச்சதெல்லாம் தின்னுட்டே இருந்த. உழைப்புனா என்ன தெரியுமா? சேமிப்பும் உழைப்பின் ஒரு மிகப்பெரிய பகுதி. சேர்த்து வச்சியா நீ? எப்ப பார்த்தாலும் அந்த கிட்டாரை வச்சு வாசிச்சுட்டு இருக்கிற, கிட்டாரை கொடு.
கிட்டாரை வாங்கி வச்சுக்கிச்சு டெய்லி வெட்டுக்கிளி எறும்புகளோடு போய் சேர்ந்து 10 தானியம் சம்பாதித்தது என்று எல்கேஜியிலே ஆங்கிலேயர்கள் கதை வைத்து விட்டு போனார்கள். நான் கதையை அங்கிருந்து தொடங்குறேன். நான் தான் அந்த வெட்டுக்கிளி. நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும், அதனால் சொல்லுகிறேன். நான் தான் அந்த வெட்டுக்கிளி. பசி, எறும்பு கிட்ட கேட்டந்தான். எறும்பு என்னுடைய என்னுடைய கிட்டாரை புடுங்கிருச்சு. நான் அது கூட போய் டெய்லி கூலி வேலை செஞ்சு 10 ரூபாய் 10 தானியம் சம்பாதிக்கிறேன். 10வது நாள் எனக்கு அந்த வேலை போர் அடிச்சிருச்சு. நான் யோசிக்கிறேன், நான் இது கூட போய் இந்த வேலை செய்யணும்னா நான் ஏன் வெட்டுக்கிளியா பிறந்தேன்? எனக்கு ஏன் கிட்டார் வாசிக்க தெரியும்? எறும்புக்கு தெரியாதது எனக்கு தெரியுதில்ல. செத்தாலும் சாவேனே தவிர, இதை நான் சொல்லலைங்க, எல்லா வெற்றியாளர்களும் சொல்கிறார்கள். வெற்றி பெறுவதோ தோற்பதோ முக்கியமல்ல, இஷ்டத்தின்படி வாழ்ந்துவிட்டு எது எல்லாம் உங்களுக்கு இஷ்டமா இருக்குதோ. இதை சொன்னவர் பாலு மகேந்திரா. எனக்கு படம் எடுக்கிறது பிடிக்கும், வெற்றி தோல்வியெல்லாம் படம் எடுக்க பிடிக்கும், அவ்வளவுதான். சம்பாதிக்கிறேனோ புகழோ பயணமோ, மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். பயணம் போய்கொண்டே இருக்கிறது. நான் அந்த கிட்டார் அவன் கிட்ட போனேன். மரியாதை என் கிட்டாரை கொடு, செத்துருவேன், சாவறேன், கிட்டார் வாசிட்டு சாவறேன். பசிக்காக்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது என்னால, குடு. இனிமேல் வந்த சாவடிச்சிருச்சு அந்த எறும்பு. வந்தாதானே நீ, நான் எதுக்கு சாவடிக்கணும்? நீயே பசியில செத்து போற பாரு. ஏய் மரியாதையா என்னுடைய கிட்டாரை வாங்கிட்டு போய் மரத்துல உட்காந்துச்சு. மழை நின்று இருந்துச்சு. கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது. பா என்ன சுகம். வாசிச்சுக்கிட்டே இருக்கு. பசிக்குது, போய் இலைய சாப்பிடுது வருது, வாசிக்குது போகுது, இலைய சாப்பிடுது வருது, வாசிச்சுக்கிட்டே இருக்கு. சாயந்தரம் ஆச்சு, 2-3 மணி. கீழே பார்த்தா நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. நேத்து ஃபுல்லா இதுங்களோட தானே உழைச்சி கிடந்தேன். கீழே பார்க்கும்போது வேகமா போயிட்டு இருந்தது ஸ்லோ ஆகுது. எதுக்குடா ஸ்லோ ஆகுதுன்னு இது வாசிக்குது. வேகமா போகுது. இது நிறுத்தின உடனே ஸ்லோவா போகுது. இது வாசிச்சா வேகமா போகுது, நிறுத்தினா ஸ்லோவா போகுது. நேரா கீழே இறங்கி ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு. ஏன் வேகமா போற, ஸ்லோவா வர? இல்ல ஒரு மியூசிக் கேட்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது, உழைக்கிற உழைப்பிற்கான கவலை இல்லாமல் நான் போறேன். நிறுத்திட்டா பெயினா இருக்கு. உனக்காக ஒரு நாள் நீ எவ்வளவு சம்பாதிப்ப? 10 சம்பாதிப்ப. நான் வாசிச்சா, நீ வாசிச்சா 15 சம்பாதிப்ப. அதுல ஒன்னே ஒண்ணு எனக்கு கொடுக்குறியா? உனக்காக நான் வாசிக்கிறேன். ஓகே, அதுல என்ன, வாசிப்பியா? அப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. லைன் கட்டி போன எறும்பு 10 தானியம் சம்பாதிக்க தான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கொண்ட வெட்டுக்கிளி 10,000 சம்பாதித்தது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை விளையாடாத, நடிக்காதன்னு திட்டாதீங்க. டேய், சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடான்னு சொல்லிக்கோ. ஏன்னா அந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இப்ப நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக் கொடுங்க, திரையில் தோன்றி மட்டும் நாட்டிற்கு தலைவனாகிவிட முடியாது என்பதனை மட்டும் சொல்லிக் கொடுங்க. தமிழர்கள் அதை நன்றாக அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்துதான் பேசுகிறேன். குழந்தைகள் செம்புட்பறவையை போல் சிறகை விரிந்து எழுந்து பறக்கட்டும். நாமும் துறைமுகத்தில் கட்டப்பட்ட கப்பல் போல ஆழ்கடலை பல சூறாவளிகளை கடந்து நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளுவோம். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். டெஸ்டினேஷன் இல்லை, இலக்கு அல்ல நோக்கம், பயணம்தான் நோக்கம். பயணத்தை பொருள் புரிந்து தயாரித்துக் கொண்டு செய்தால் நாம் எங்கே போகிறோம் என்பது நமக்கு புரிந்து போகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தை விட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால்
அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை.
பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும், மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை. செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை. பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தைவிட தீயவை வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும், மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை.